மம்மி வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டா. இந்த அக்கா வந்து ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கு சும்மா வரும்போது சாக்லேட் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தேன். இவங்க பேர் என்ன? ஜான்சன், ஜென்சி. ஓ, நல்லா இருக்கு. உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். கொஞ்சம் தனியா பேசலாமா? செல்லங்களா, நீங்க போய் கொஞ்ச நேரம் விளையாடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹோம்வொர்க் பண்ணிக்கலாம். ஓகே மம்மி. போங்க. மேடம், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏசுநாதர் மேல சத்தியமா அந்த வீட்ல இருக்கிறது என்னோட குழந்தை. நீங்க மட்டும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா என் குழந்தை எனக்கு கிடைச்சிரும். நான் எப்படிங்க உதவி செய்ய முடியும்? நீங்க மனசு வச்சா முடியுங்க. இன்னும் 10 நாள்ல அவங்க என் குழந்தைய அழைச்சிட்டு அமெரிக்கா போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 10 நாளுக்குள்ள அந்த குழந்தைய நான் தான் அவளோட அம்மான்னு நான் சொல்ல வைக்கணும். அது நடக்கணும்னா நான் என் குழந்தை பக்கத்துல இருக்கணும். அதுக்கு நீங்க மனசு வைக்கணுங்க. அது எப்படிங்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு 10 நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க லீவ் போடுங்க. உங்களுக்கு பதிலா வேற ஒரு நர்ஸ் வருவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கினா போதும். இன்னொரு நர்ஸா நான் அவங்க வீட்டுக்குள்ள போய் ஐயோ, அப்படி எல்லாம் என்னால போய் சொல்ல முடியாது. அது நான் என் தொழிலுக்கு செய்யற துரோகம். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு தாய் தானே. ஒரு தாயோட வலி என்னன்னு இன்னொரு தாய்க்கு தானங்க தெரியும். அவங்க என்னதான் ஆதாரம் காட்டினாலும் அவங்க வீட்ல இருக்கிறது அவங்க குழந்தையே இல்லங்க. தயவு செஞ்சு என் குழந்தைய என் கூட சேர்த்து வைங்க. ப்ளீஸ்.